வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாரதிராஜா அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார், மருத்துவமனையில் ஒன்று கூடிய பிரபலங்கள், ஆர்கே செல்வமணி ஆதங்கம், இணையதளத்தில் வைரலாகும் சோகமான பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் முக்கியமான இயக்குநர்களின் ஒருவரான பாரதிராஜா குறித்து கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகிறது. அவர் உடல்நலம் ரொம்பவே மோசமாக இருப்பதாகவும் பல்வேறு ஊடகங்கள் பரவிய நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரபல இயக்குநர்கள் ஒன்றாக இணைந்து மருத்துவமனைக்கு சென்று விளக்கம் அளித்திருக்கிறாங்க. பாரதிராஜா தற்போது உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை நேரில் சந்தித்த இயக்குனர் ஆர்கே செல்வமணி உள்ளிட்ட பல இயக்குநர்கள், திரையுலக பிரபலங்கள் மருத்துவமனைக்கு சென்றாங்க. அவங்க பாரதிராஜாவுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து நேரடியாக விசாரித்து பேசுகிறாங்க. மருத்துவமனையில் செய்தியாளரிடம் பேசிய இயக்குனர் ஆர்கே செல்வமணி தொடர்ந்து சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் பாரதிராஜா உடல்நலம் குறித்து தவறான செய்திகள் பரவி வருகிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நாங்கள் இந்த விளக்கத்தை கொடுத்து வந்தோம். திரையுலகச் சேர்ந்த நண்பர்கள் பலருமே அவரை நேரில் சந்திக்க வந்தோம். ஆனால் அவர் தற்போது ஐசியூவில் இருப்பதால் எங்களால் நேரில் சந்திக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய ஆர்கே செல்வமணி அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து பேசணும். பாரதிராஜா இப்போது வரை நலமாகத்தான் இருக்கிறார். அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டதால் சிகிச்சை பெற்று வருகிறார். உடல்நலம் குறித்து மருத்துவமனையில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு வருகிறாங்க. அதற்கு முன்பாக யாரும் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாரதிராஜாவுக்கு குறித்து பரவும் செய்திகள் சிலருக்கு தேவையற்ற பயத்தை கொடுத்து வருவதாகவும், சிலர் உண்மையிலே என்ன நடக்குது என்று குழப்பத்தில் பயத்திலும் இருக்கிறாங்க. சிலர் வேண்டுமென்றே அவதூறு பரவுறாங்க. இதை உடனே நிறுத்த வேண்டும் என்று ஆர்கே செல்வமணி வேண்டுகோள் விடுத்தார். பாரதிராஜாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியமாக துயரமாக அமைந்தது அவருடைய மகன் மனோஜ் ராஜாவுடைய திடீர் மரணம்தான். இந்த இழப்புக்கு அவரை மனதளவில் மிகவும் பாதித்தது. அதன் பிறகு பொது வழியில் குறைவாக தோன்றிய பாரதிராஜா சினிமா நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுத்து கலந்து வந்தாங்க. தற்போது நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வரும் பாரதிராஜா மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கிறாங்க. மருத்துவமனை நிர்வாகம் தினசரி உடல்நலம் குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாரதிராஜா என்றாலே தமிழ் சினிமாவில் கிராமிய கதைகள், இயல்பான மனித உணர்வுகள், புதிய முகங்கள், வாய்ப்பு என்பதற்காக அடையாளம், ரஜினிகாந்த், கமலஹாசன் தொடங்கி பல நடிகருடைய வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக உருவாகிறது. இன்றைய பல முன்னணி இயக்குநர்கள் அவர் வழிகாட்டியாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் பல இயக்குநர்கள், சினிமா பிரபலங்கள் ஒன்றாக இணைந்து மருத்துவமனையில் பேட்டி கொடுத்து வந்ததாக பாரதிராஜாவுக்கு திரையுலகில் உள்ள மரியாதையும் அவரை சுற்றியுள்ள அக்கறையும் வெளிப்படுத்துகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.